கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த சமாதானத்தின் நேரத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மாதத்திலும் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த மாதத்தில் பயந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பயத்தை மாற்றி பாவத்தில் மூழ்கி இருக்கிற நம்முடைய பாவங்களை மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கையை தந்து சமாதானத்தின் பாதையில் ஆண்டவர் நடத்தினது போல இந்த மாதத்திலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு விசுவாசிகளாக இயேசுவை நம்பி வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அவர் நமக்கு உதவி செய்வார், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்று சொல்லி யோபுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு நாம் இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுத்தந்து இன்னும் நம்மை வல்லமையாக வழிநடத்துவாராக. துன்பத்திலும் ஆண்டவரை விசுவாசித்த ஒரு விசுவாசிதான் இந்த யோபு. இந்த யோபு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவன் ஒரு அரசன் அல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவன் ஒரு ஆசாரியன் அல்ல, சாதாரணமான ஒரு மனிதன். ஆனால் ஒரு வசதியான ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவனுக்கு ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், 10 பிள்ளைகள் என்று சொல்லி நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்திருந்தான். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை, நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த யோபு. திடீரென்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இடி விழுந்தது. அது எல்லாம் ஒரே நாளில் அவனுடைய வாழ்க்கையில் போய்விட்டது. சோதனைகள் நீதிமானுக்கு வரும் என்பதை யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை, இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை. திடீரென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவனுக்கு காணப்பட்ட எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். ஆடு மாடுகள் எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. ஒரு செய்தியை கேட்டு செய்தியை ஜீரணிப்பதற்கு முன்பதாக வேறொரு செய்தி வந்து விடுகிறது. அவை போய்விட்டது, ஆடு மாடுகள் செத்து விட்டது, சொத்துக்குள் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி, குடும்பம் அவனை விட்டு போய்விட்டது என்று சொல்லி பாருங்கள், பல்வேறு விதமான துன்பத்தின் செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்தது. யோசித்து பாருங்கள், இந்த இழப்பு, இந்த துன்பமெல்லாம் அவன் பாவத்தை செய்தது நிமித்தமாக வரவில்லை, இவனுடைய இயலாமை நிமித்தமாக வரவில்லை, இவனுடைய சோம்பல் நிமித்தமாக வரவில்லை. இவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த துன்பத்திற்கு இவன் காரணமே இல்லை. அப்படி நீதிமானாக, சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்துவிட்டது. அதுவும் ஒரு எல்லாம் இழந்து போய் தனிமையில் நிற்க வேண்டிய ஒரு துன்பம் வந்துவிட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருப்போம். நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் நமக்கு இருக்கும். நாம் நல்ல நம்முடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டிருப்போம். சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட வேதனைகள் வரும். ஒன்றன் பின் ஒன்றாக சில நெருக்கங்கள் நம்முடைய குடும்பத்தில் வந்து கொண்டிருக்கும். ஒருவேளை நீங்கள் நல்ல முறையில் நல்ல உற்சாகமாக உங்களுடைய கடமைகளெல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து கொண்டிருப்பீர்கள். ஆலயத்திற்கு ஒழுங்காக சென்று கொண்டிருப்பீர்கள். யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யாமல் இருந்து கொண்டிருப்பீர்கள். அந்த நேரத்தில் ஒருவேளை நமக்கு வேதனைகள் வரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது உங்கள் சோதனைக்காக வருகின்ற ஒரு வேதனைகளாக இருக்கலாம். ஆண்டவர் சில நேரங்களில் அனுமதித்து விடுவார். அதை வரும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக வருகிறது அல்ல, இது என்னை சோதிப்பதற்காக வருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது, இந்த யோபு இந்த துன்பத்தில் என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, துன்பத்திலும் அவன் ஆண்டவரை ஆராதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த துன்பத்தில் அவன் ஒரு இடத்திலும் அவன் ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை. எந்த இடத்திலும் ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொல்லி அவன் கேட்டான். ஆனால் அந்த இடத்தில் ஆண்டவரை குறை சொல்லவில்லை.
ஏன் எனக்கு இப்படி செய்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கவில்லை. பாருங்கள், இப்படியாக அவன் எல்லாவற்றையும் இழந்து கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நெருக்கம் மறுபடியும் வருகிறது. நண்பர்கள் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒருவேளை நீ ஏதோ ஒரு தவறை செய்திருக்கலாம், நீ உனக்கு தெரியாமல் சில தவறுகளை செய்திருக்கலாம், நீ செய்த தவறு என்ன என்று சொல்லி என்று சொல்லி கேட்கிறார்கள். மனைவி, அன்பாக இருக்கிற மனைவி, அவனிடத்தில் வந்து சொல்லுகிறாள், நீ உன் தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடு. அவன் சரீரமெல்லாம் புண்ணாக்கப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறான். சரீரமெல்லாம் புண்ணாக்கப்பட்டு சரீரத்திலிருந்து பாருங்கள் அந்த தண்ணீர் வடிந்து நம்முடைய புண்ணிலிருந்து தண்ணீரெல்லாம் வடிந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் மனைவி அவன் அருகாமையில் வந்து சொல்லுகிறாள், உன் தேவனை தூசித்து நீ ஜீவனை விட்டு விடு, இனி உனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை என்று சொல்லி அந்த மனைவி கூட, நேசிக்கின்ற மனைவி கூட இந்த வாழ்க்கையை சொல்லுகிறார். ஆனால் அந்த இடத்தில் அவன் தேவனை ஆராதிக்கிறான். என்ன சொன்னான் தெரியுமா? இதை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி துன்பத்திலும் தேவனை ஆராதித்த ஒரு வல்லமையான தேவனுடைய மனிதன் இந்த யோபு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, துன்பத்தில் ஆராதிப்பது எளிதான காரியம் அல்ல. துன்பம் வரும்பொழுது ஆண்டவரை தேடுவது என்பது எளிதான காரியம் அல்ல. அந்த நேரத்தில் தான் நம்முடைய வேதனைகளில் மூழ்கி இருப்போம். அதை குறித்து நாம் பேசி கொண்டிருப்போம். அந்த வேதனையிலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற நபர்களை நாடிக்கொண்டிருப்போம். அநேகரிடத்தில் உதவி கேட்டு கொண்டிருப்போம். ஆனால் தேவனை நோக்கி தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம் பக்கமாக இருப்பார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். துன்பத்திலும் தேவனை ஆராதித்த ஒரு விசுவாசி யாரென்றால் இந்த யோபு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த வாழ்க்கை முறையை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் செய்யாத தவறுக்காக நாம் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நாம் செய்யாத ஒன்றுக்காக நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். நாம் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி ஒருவேளை ஒரு வேதனை வந்து கொண்டிருக்கலாம். நாம் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை நாம் செய்யக்கூடாதபடி ஒரு துன்பம் நம்மை நெருக்கி வந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை துதிப்பதை விட்டுவிடக்கூடாது, ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது, ஆலயம் செல்வதை விட்டுவிடக்கூடாது, அவரை தேடுவதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அப்படி இந்த யோபு செய்தது நிமித்தமாக மூன்றாவது நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி யோபுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். அவன் நீதிமானாக இருந்தான். நீதிமானாக இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது. துன்பம் வந்த நேரத்தில் அவன் ஆண்டவரை ஆராதித்தான். அவன் ஆண்டவரை ஆராதித்து அவருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தது நிமித்தமாக ஆண்டவர் அவனை கைவிடவில்லை. யோபுடைய முன்பு இருந்த வாழ்க்கையை காட்டிலும் பின்பு அவனுடைய வாழ்க்கை இரண்டு மடங்காக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். பாருங்கள், அவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை கைவிடுவது இல்லை. ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை அவர் திக்கற்றவர்களாக விடவே மாட்டார் என்பதையும் யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கைவிடப்பட்டவர்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளை அவர் எப்பொழுதும் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருப்பார். நீங்கள் ஒருவேளை ஒரு கஷ்டம் வரும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், இந்த யோபுவும் ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஏன் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டான். ஆனால் அவன் முறுமுறுக்கவில்லை, அவரை மறுதலிக்கவில்லை, அவரை விட்டு தூரம் போகவில்லை. அவன் உறுதியாக, அவன் விசுவாசத்தில் இன்னும் ஆழமாக இருந்ததன் நிமித்தமாக ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். இன்றும் அவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றும் அவரை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்படி நீதிமானாக இருந்தவன், அப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவன், ஆண்டவரை தூசிக்காமல் இருந்தவன், அவனுடைய மறுபடியும் இழந்தவைகளை இரட்டத்தனையாக திரும்பவும் அவன் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் நாம் இன்று அவரை பேசி கொண்டிருக்கிறோம். அதே ஆண்டவரை தான் நீங்களும் நானும் இப்பொழுது ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் துன்பத்தையும் தாங்க வேண்டிய பலனை தருவார் என்பதை மறந்து போக வேண்டாம். துன்பத்திலும் ஆண்டவரை நம்புகின்ற விசுவாசியாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீர்கள்?
ஆண்டவரே, நான் செய்து கொண்டிருக்கிற கடமையில் நான் சரியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் இருப்பேன். யோபு இருந்தது போல எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் தேடுவேன், உமக்கு பிரியமானதை செய்வேன், நீர் கற்று தந்ததை செய்வேன். நான் ஒருபோதும் உமக்கு பிரியமில்லாத, ஒருபோதும் உம்மை விட்டு நான் விலகுவதே இல்லை என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்கள். நிச்சயமாக யோபுவை ஆசீர்வதித்ததை விட உங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துன்பத்திலும் உம்மை விட்டு விலகாமல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலும் செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். யோபு நீதிமானாக காணப்பட்டான். அவன் அனுபவித்த துன்பங்கள் ஒருபோதும் அவன் செய்த தவறினால் வரவில்லை. அவன் பரிசுத்தவானாக நீதிமானாக இருந்த பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது. நெருக்கம் வந்த நேரத்திலெல்லாம் அவன், துன்பம் வந்த நேரத்திலெல்லாம் அவன் உம்மை ஆராதிப்பதை அவன் விட்டுவிடவே இல்லை. உம்மை அவன் ஆராதித்து கொண்டே இருந்தான். ஆண்டவரே, அதே போல நாங்களும் உம்மை ஆராதிப்பதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நேரத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். எங்களுக்கு தந்திருக்கிற ஆராதனைகளை நாங்கள் பயபக்தியோடு அதில் நாங்கள் கலந்து கொண்டு உம்மை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அனுதினமும் நாங்கள் உம்மை தேட வேண்டும். எதை செய்தாலும் இயேசுவை நாங்கள் முன்னிறுத்தி செய்ய வேண்டும். எதை செய்தாலும் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் செய்ய வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நாங்களும் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் உம்மை நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்க்கையின் முடிவில் நின்று கொண்டிருந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. அதோடு கூட நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது நீர் எங்களை கைவிடுவதில்லை அப்பா. நீர் எங்களை கைவிடாத ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஜெப வேளையில் உம்மை நோக்கி பார்த்து யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் மனதார அவர்களுக்காக உம்மிடத்தை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஜெபத்தை கேட்டு எப்பொழுதும் பதில் தருகிறவர் நீர். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பம் எப்படியாவது கட்டி எழுப்பப்பட வேண்டும். எங்களுடைய குடும்பம், நாங்கள் ஒரு காலத்தில் நன்றாக இருந்தோம், இப்பொழுது எங்களுடைய குடும்பம் விழுந்து போயிருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில முன்னிருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் இரண்டாவது யோபுடைய வாழ்க்கையில் நீ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. வயது முதிர்ந்து வீட்டிலே ஆண்டவரே குற்றுயிராய் கிடக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் அநேகம் பேர் உண்டு. யாரெல்லாம் வியாதியிலே மூழ்கி இருக்கிறார்களோ, வயது நிமித்தமாக எங்கும் செல்ல முடியாமல் வீட்டிலே முடங்கி காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணையாக நின்று சுகத்தை, அவர்கள் வாழ்கின்ற நாட்களெல்லாம் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இடத்தில் வேண்டி நிற்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்வீராக. உணவின்றி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களையும் ஆண்டவர் அற்புதமாக போஷிப்பீராக. சிறுவர்கள் பாதுகாப்பில்லாமல் தெருவிலே சுற்றி ஆண்டவரே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. பெண் பிள்ளைகளிடத்தில் ஆண் பிள்ளைகள் சரியாக நடந்து கொள்ள வேண்டிய நல்ல எண்ணத்தையும் இருதயத்தையும் கொடுப்பீராக. தவறான எண்ணங்கள் யாருடைய சிந்தனையில் வருகிறதோ அந்த சிந்தனைகள் எல்லாம் மாற்றி நல்ல எண்ணங்களை அன்பு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில் நீதிமானாய் காணப்பட்டது போல, யோபு பரிசுத்தவானாய் காணப்பட்டது போல எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பரிசுத்தத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. வறுமை நிமித்தமாக குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே திருட்டு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து அவர்களுக்கு
பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆலோசனைகளையும் ஆண்டவர் கொடுத்து அன்பு பிள்ளைகளை ஒரு நேர்மையான விசுவாச பிள்ளைகளாக இருக்க அன்பு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு யாரெல்லாம் அவருடைய குடும்ப தேவைகளுக்காக, பிள்ளைகளின் தேவைகளுக்காக, எதிர்காலத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்யுங்க அப்பா. யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த நேரத்தில் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்தை, மனதில் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவே, அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய அற்புத விடுதலை ஆண்டவர் கொடுப்பீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னது போல அன்பு பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஊழியக்காரர்கள், எங்கள் தேசத்தை ஆட்சி செய்கிற தலைவர்கள், அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை நாங்கள் தாழ்மையோடும் உண்மையோடும் உரிமையோடும் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இணைவோம், சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம் தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தேசம் எங்கள்